ஸோ ஒரு நல்ல க்யூப் சைஸில் பன்னீரை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்யூப்ஸ் கட் பண்ணுறப்ப ஷேக் ஆகிட்டே இருக்கும் வீடியோ. ஸோ அது என்னோடய கிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதனால தான் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா ஜிக்லி கேக் மாதிரி இருக்க பன்னீர். ஸோ நம்ம யூஸ் பண்ண சில்லி பவுடர், மசாலா பவுடர், கொஞ்சமாக சால்ட், டர்மரிக் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்னேட் பண்ணதை நல்லா கொஞ்சம் இந்த ஜூஸ் போட்டு நல்லா இன்னும் ஒரு டைம் பரட்டி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுருணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி அந்த கார்ன் மிக்சர் தண்ணியில் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு முடிஞ்சளவு நல்லா டிப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அது எல்லாமே 1 by 1 தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ நீங்களும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, டீப் ஃப்ரை ரொம்ப பண்ணக்கூடாது, ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி உடனே எடுத்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.